புரியலையே. ஆனால் படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் மாணவர்களே, பாஸ் பண்ணிட்டு போகிறதில்ல, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றதில்ல. 6 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே நடந்த ஃபெட்னா என்ற உலகத்தமிழ் மாநாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்த போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவிலும் படித்த ஒரு மிகப்பெரிய என்ஜினியரினுடைய வீட்டிலே நான் தங்கி இருந்தேன். எஸ்பி பங்களாவை விட பெரிய பங்களாவாக இருந்துச்சு. நான் அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் படிக்கின்ற படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவிற்கு முன்னேறவில்லை என்றால், வரும்போது கூட 2 பிரின்சிபால் என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட கேட்டேன், எப்போ எஸ்பி கலெக்டர் பங்களாவை விட உன் வீடு பெருசாக அமெரிக்காவில் இருக்குன்னு இந்திய பையனாக இருக்கியே, இந்த வீடோட விலை என்னன்னு கேட்டேன். 22 கோடி இந்திய மதிப்புக்குன்னா. காரு என்ன 2 கோடின்னா, BMW கார் வச்சுருந்தான். உன் சம்பளம் என்ன? மாதத்துக்கு 1 கோடி சார்ண்ணா. நான் சொன்னேன், ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு விளம்பரம் கொடுத்ததுக்கு நூற்றுக்கணக்கான பேர் அப்ளிகேஷன் போட்டான். அதில் 10 பேர் என்ஜினியர். தமிழ்நாட்டில் அவனும் என்ஜினியர், நீனும் என்ஜினியர். நீ 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 10,000 ரூபாய்க்கு ரோட்டில் நிற்கிறானே. எல்லாருமே அங்கே தானே படிச்சுட்டு வந்து அங்கேயும் படித்து இங்கேயும் படிச்சிருக்கேன். நான் சொன்னான் பாருங்க, மை டியர் கமிஷனர் சார், இன் அப்ராட் ஹியர் we are producing engineers. In India you are producing engineering graduates. புரிகிற மாதிரி சொல்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ஜினியர் படிச்சுட்டு வந்தால் உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு PhD முடிச்சுட்டு வருவான் சார். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தான்னாக்கா சூரிய வெளிச்சத்துலேயும் தண்ணியிலையும் இல்லாமல் எப்படி வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறதுன்னு ஒரு மூளை அரிப்போடு வருவான். நம்மளாம் 75 அரியர்ஸில் 75 சப்ஜெக்டில் 25 அரியர்ஸை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு நானும் என்ஜினியர் ரோட்டில் வருவான். அது எப்படி? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. மயில் ஆடுவதை பார்த்துவிட்டு வான்கோழியும் தோகை விரித்து ஆடினால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ, அதை போல பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு அதற்குரிய தகுதியை பெறாமல் 1/2 மணி நேரம் தமிழிலே தவறில்லாமல் பேப்பர் கையில் இல்லாமல் பேச தெரியாது. எதற்கு இந்த பட்டம்? தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. மார்ட்டின் அவர்கள் சொல்லும்போது தமிழிலே நான் உரையாற்றுவதை குறிப்பாக குறிப்பிட்டார். இதை நான் ஒரு கடமையாகவே கருதுகின்றேன். If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் அரிஸ்டாட்டில். அதனால தான் நான் தமிழில் பேசுகிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு இந்த மேடையிலே இந்த நவபாரத் பள்ளியினுடைய தலைவராக என்னை தொடர்ந்து தொலைபேசியிலே அழைத்து நான் உங்கள் முன் இன்று உரையாற்றுவதற்கு காரணமாக அமைந்து இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற நண்பர் நந்தகுமார் அவர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு இணங்க இங்குள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் அத்துணை பேரும் நலம் பெற வேண்டும் என்ற தீவிர எண்ணத்திலே இயக்குனராக என்னை வரும்போதே வீட்டிலே அழைத்து உபசரித்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற நண்பர் நித்யானந்தம் அவர்களே, அன்னசத்திரம் 1000 நாட்டல் ஆலயம் 10,000 வைத்தல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வி பணியை கையில் எடுத்து மேதகு இயக்குனர்களாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய இயக்குனர்களே, தொட்டனைத்தோறு மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு என்று கற்று தெளிந்து என்னை இங்கே அறிமுகப்படுத்தி நவபாரத் நேஷனல் பள்ளியினுடைய முதல்வராக இங்கே மேடை அலங்கரித்த முதல்வர் மார்ட்டின் அவர்களே,
நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கிணங்க கற்று தெளிந்து பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை வாசித்து இந்த பள்ளியினுடைய நவபாரத் இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய முதல்வராக இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் சாம்சன் அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற இந்த பள்ளிகளினுடைய ஆசிரிய பெருமக்களே, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை அல்லது மகளை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுகளோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற எனது அருமை பெற்றோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க சிறார்களாக, இளைஞர்களாக இந்த பள்ளியிலே படிக்கின்ற இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நவபாரத் பள்ளிகளினுடைய ஆண்டு விழாவிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Now only my time starts. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட நான் அதிகமாக பேச மாட்டேன். காரணம், நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி அல்ல. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் கவனமாக உற்று கவனிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லுவார்களே, அப்படி செய்திகள் கிடைக்கும் என்பதை மட்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கேங்கிறது இல்லை. புள்ள என்ன படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் என்பது தானே ஒழிய வேறல்ல. அப்படி என்ன பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கல்விக்கு இவ்வளவு அத்துணை பேரும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதனுடைய அவசியம் காரணம் என்ன? இந்த பள்ளிக்கூடங்களிலே எங்குமே நேரம் செலவு செய்யாத இத்துணை பெற்றோர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, இந்த பள்ளியினுடைய பெருமை என்ன? நான் இந்த பள்ளிகளை ஆலயங்களை விட சிறந்தது என்று சொல்லுவதுண்டு. காரணம், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். நவபாரத் பள்ளிகளிலே எந்த பள்ளிக்கு நீங்கள் வர வேண்டும் என்றாலும் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். நானும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஒரு புத்தக திருவிழாவை துவங்கி வைத்துவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் அவரும் மேடையில் இருக்கும்போது அவர் சொன்னது எனக்கு இந்த குத்து விளக்கை பார்த்தவுடன் ஞாபகம் வருகிறது. எதற்காக அப்படி குறிப்பிட்டேன் என்றால், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று ஒரு பெண் எழுந்து ஒரு கேள்வி கேட்டால் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களிடம் அடுத்த நொடி அவர் பதில் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம் என்று கூறினார். அதைத்தானே பாரதியும் சொன்னான், ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று சொன்னதோடு நிறுத்தாமல் செப்பு மொழி 18 உடையால் சிந்தை மட்டும் ஒன்றுடையாள். அப்படிப்பட்ட உன்னதமானது இந்த பள்ளிகள். கல்வியினுடைய சிறப்பு, கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வியை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு நீ மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியை சொத்தாக எந்த கொம்பனாலும் பெற முடியாது. அவனவன் படித்துத்தான் பெற முடியும். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு மனிதனுக்கு கடைசி வரை உதவியாக இருக்கக்கூடியது. அதனால்தான் நண்பர்களே, எல்லோரும் எல்லாவற்றையும் விட இந்த கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே.
பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று இது போன்ற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மக்கள் திறந்திருக்கின்ற ஒரு கூட்டத்திலே லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து, இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும், அதற்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்றான். என்ன கடமை என்று ஒரு மாணவன் எழுந்து கேட்டான். படியுங்கள் என்று சொன்னான். மாணவி எழுந்து கேட்டால் படியுங்கள் என்றே சொன்னான். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார். அவர்களிடத்திலும் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகுக்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. அதற்காகத்தான் நீங்கள் இந்த பாடுபடுகின்றீர்கள். முதுகலம் பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உழைத்து இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் படுகின்ற பாடு அத்தனையும் நல்லதாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன், நம்புகிறேன். இந்த பள்ளியை பார்த்த பிறகு உள்ளபடியே இந்த பள்ளியிலே இங்கு பேசிய விக்னேஷ் ஆறுமுகமாக இருக்கட்டும், கார்னிகாவாக இருக்கட்டும், சூப்பர் சிங்கர் அந்த இளம் சிறானாக இருக்கட்டும், வியந்து போனேன். அவர்களுடைய திறமையை பார்த்து, ஆங்கில ஆளுமையையும் தமிழ் ஆளுமையையும் பார்த்து உள்ளபடியே நான் சொல்லுகின்றேன். நான் 100கணக்கான மேடைகளில் ஏறுபவன், ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் பெற்றோர்களையும் பார்ப்பவன். இந்த நிலை தொடர வேண்டும். சரி, கல்வியினுடைய அருமை தெரியுது. நம்ம தமிழில் பேசுகிறோமே, கல்வியினுடைய அருமையை தமிழில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் பிழைப்பதற்காக பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை சொல்லித்தாருங்கள், தவறே இல்லை. ஆனால் பெற்றோர்களே, பிள்ளைகள் வாழ்வதற்காக தயவு செய்து தாய் தமிழையும் விட்டுவிடாமல் சொல்லித்தாருங்கள். அது நம்முடைய தாயினுடைய மொழி. ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும், கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்கிறது நாலடியார். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்கிறார் ஔவையார். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீர ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. ஒரு மன்னன் சொல்றான், பிச்சை எடுத்தாவது படிறான். இந்த கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. படித்துவிட்டு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி வேலைக்கு போற சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்னு தயவுசெய்து பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் படிக்க மாட்டார்கள். கல்வியினுடைய சிறப்பு வானலாவியது. அதனால்தான் ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் பிள்ளைக்கு கல்வி தாண்டா பெரிய சொத்துட்டான். அரும்பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ராஜாவாக இருந்தால் அந்த நாட்டில் மட்டும்தாண்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிடும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். மாணவ செல்வங்களே, படின்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? படிக்க ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாண்டா இருக்கும். நெல்லிக்காயை கடிக்கும் போது துவர்ப்பாக இருக்கும், தண்ணி குடித்தா அதுக்கப்புறம் இனிப்பாக இருக்கும். நீ படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பமாக இருக்கும். சிற்றின்ப செயல்களோ தவறான நடவடிக்கைகளோ ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். உனக்கு எது வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணுமா துன்பமாக இருக்கணும்? எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும்னா பாரதிதாசன். பணக்கார குடும்பமாக இருக்கும், வசதி இருக்குது, பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஏழை குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருப்பான். ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் பெரும்பாலும் சாமானியர்கள், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல என்று கூறினார்கள்.
அதற்காகவே சொல்லுகின்றேன் நண்பர்களே, உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டியதனுடைய அவசியம். மாணவர்கள் மாணவிகளாகிய நீங்கள் படிக்க வேண்டிய ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் ஏன் தெரியுமா படிக்க வேண்டும்? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களை கூட தாங்குவதற்கு கால்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு பிள்ளையினுடைய கால்களை தாங்குவதற்கும் தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பணக்கார வீட்டில் தூக்கி தோளில் வச்சுப்பான் 4 வேலைக்காரன். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. இதிலிருந்து தெரிவதென்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக சொல்லுகின்றேன். இங்கு உட்கார்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்துணை பேரையும் கேட்டு பாருங்களேன். அவர்களுடைய போராட்டமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கும். அப்படி வளர்ந்து பிறந்து வளர்வதுதான் மிகப்பெரிய பெருமை. அதை அடைய வேண்டுமானால் உங்களுக்கு கல்வி வேண்டும். சும்மா எல்லாரும் தான் படிக்கிறோம், நிறைய பேர் படிச்சுட்டு ரோட்டில் நிற்கிறான் வேலை இல்லாமல், இவர் கல்வியை பற்றி இவ்வளோ சொல்கிறாரே என்ற எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்களானோம். அதோடு மட்டுமல்ல, கல்வி வேறு அறிவு வேறு. அறிவை செழுமையாக்குவது கல்வி. ஒரு மனிதனிடம் அறிவு இருந்து கல்வி இல்லை என்றால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாது. கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடான்னார் ஜீவா. கால் வயிற்று கஞ்சி இல்லார், இதன் காரணம் என்னதன் அறிவு மிலார் நம் பாரதி. கால் வைத்து கூட கஞ்சி இல்லை, இந்த பசங்களுக்கு புரியலையே. ஆனால் படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் மாணவர்களே, பாஸ் பண்ணிட்டு போகிறதில்ல, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றதில்ல. 6 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே நடந்த ஃபெட்னா என்ற உலகத்தமிழ் மாநாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்த போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவிலும் படித்த ஒரு மிகப்பெரிய என்ஜினியரினுடைய வீட்டிலே நான் தங்கி இருந்தேன். எஸ்பி பங்களாவை விட பெரிய பங்களாவாக இருந்துச்சு. நான் அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் படிக்கின்ற படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவிற்கு முன்னேறவில்லை என்றால், வரும்போது கூட 2 பிரின்சிபால் என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட கேட்டேன், எப்போ எஸ்பி கலெக்டர் பங்களா விட உன் வீடு பெருசாக அமெரிக்காவில் இருக்குன்னு இந்திய பையனாக இருக்கியே, இந்த வீடோட விலை என்னன்னு கேட்டேன். 22 கோடி இந்திய மதிப்புக்குன்னா. காரு என்ன 2 கோடின்னா, BMW கார் வச்சுருந்தான். உன் சம்பளம் என்ன மாதத்துக்கு 1 கோடி சார்ண்ணா. நான் சொன்னேன், ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு விளம்பரம் கொடுத்ததுக்கு நூற்றுக்கணக்கான பேர் அப்ளிகேஷன் போட்டான். அதில் 10 பேர் என்ஜினியர். தமிழ்நாட்டில் அவனும் என்ஜினியர், நீனும் என்ஜினியர். நீ 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 10,000 ரூபாய்க்கு ரோட்டில் நிற்கிறானே. எல்லாருமே அங்கே தானே படிச்சுட்டு வந்து அங்கேயும் படித்து இங்கேயும் படிச்சிருக்கேன். நான் சொன்னான் பாருங்க, மை டியர் கமிஷனர் சார், இன் abroad, here we are producing engineers. In India you are producing engineering graduates. புரிகிற மாதிரி சொல்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ஜினியர் படிச்சுட்டு வந்தால் உலகத்தில் பெரிய கட்டடத்தை எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு PhD முடிச்சுட்டு வருவான் சார். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தான்னாக்க சூரிய வெளிச்சத்துலேயும் தண்ணியிலையும் இல்லாமல் எப்படி வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறதுன்னு ஒரு மூளை அரிப்போடு வருவான். நம்மளாம் 75 அரியர்ஸில் 75 சப்ஜெக்டில் 25 அரியர்ஸை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்து 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிவிட்டு நானும் என்ஜினியர் ரோட்டில் வருவோம். அது எப்படி? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. மயில் ஆடுவதை பார்த்துவிட்டு வான்கோழியும் தோகை விரித்து ஆடினால் எவ்வளவு கேவலமாக இருக்குமோ, அதை போல பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு அதற்குரிய தகுதியை பெறாமல் 1/2 மணி நேரம் தமிழிலே தவறில்லாமல் பேப்பர் கையில் இல்லாமல் பேச தெரியாது. எதற்கு இந்த பட்டம்? உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயூ சாலமன் பாப்பையா விளக்க உரை.
ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை. ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார். உடையர் எனப்படுவ தூக்கமதில்லார் உடைய துடையரோ மற்றும் உயூவ விளக்க உரை.
ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோயு சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. கலைஞர் விளக்க உரை. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊமில்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவர் ஆகஸ்ட் மாட்டார்.